ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வீக்கெண்டில் இருக்கோம். வீக்கெண்ட்னால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் ஒரு டெம்ப்டேஷன் நமக்கு எப்பவுமே இருக்கிறது தான். ஸோ உங்கள் ஸ்நாக்ஸ் கிரேவிங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கார்லிக் பிரெட்டை வீட்லேயே எப்படி செஞ்சு டேஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஏன் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிட்ஸா கிரேவிங்கே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சரி வாங்க குயிக்காக எப்படி இந்த கார்லிக் பிரெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்டாக இந்த கார்லிக் பிரெட் பண்ணுறதுக்கு நமக்கு 50 கிராம்ஸ் நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ½ அன் ஹவர் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இதில் ஒரு ½ டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் அப்படின்னா ஹாட் சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபைன்லி சாப்டு பார்ஸ்லி. ஃப்ரெஷ் பார்ஸ்லி இருந்தால் பெட்டர். ஒரு வேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ் பார்ஸ்லி இல்லைனா ட்ரைடு பார்ஸ்லி கூட யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1½ டீஸ்பூன் ஃபைன்லி சாப்டு கார்லிக். ஈவன் உங்களால் மின்ஸ் பண்ணிக்க முடியும்னா கூட மின்ஸ் பண்ணிக்கோங்க. அது போக இது ஒரு ஆப்ஷனல். ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பைஸியாக வேணும்னா. அது போக ஒரு ½ டீஸ்பூன் oregano சீசனிங். இப்போது இந்த மிக்சரை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மேக் ஷுர் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா நீங்கள் இது பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப குயிக்காக பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ட்ரை பிளேஸில் வைக்கணும். இல்லைனா பட்டர் குயிக்காக மெல்ட் ஆகிடும். இந்த கார்லிக் பிரெட் பண்ண நான் ஃப்ரெஞ்ச் லோஃப் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தோன்னா இதுக்கு பக்கெட் பிரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பக்கெட் பிரெட் இன்னமும் கொஞ்சம் லென்த்தியாக ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை பக்கெட் பிரெட் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப சிம்பிளாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஃப்ரெஞ்ச் லோஃப். பாவ் பிரெட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இந்த பிரெட்டை 1/2 கட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இதை மாதிரி 1/2 ஸ்லிட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஸ்லிட் பண்ணக்கூடாது. அந்த எட்ஜை கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடணும். உங்களுக்கு நல்லா தெரியணும்னு நான் இந்த மாதிரி க்ளோஸாக காட்டினேன். பட் நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு ஸ்லிட் பண்ணாதீங்க. சாப்பிங் போர்டு மேலே வச்சு பர்ஃபெக்டாக உங்கள் டைம் எடுத்துக்கிட்டு நல்ல ஷார்ப் நைஃப்பில் ஸ்லிட் பண்ணுங்கள். இதை பர்ஃபெக்டாக ஸ்லிட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ண வேண்டியது தான் பாக்கி. ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேரிங் நைஃபோ இல்லைனா பட்டர் நைஃபோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேரிங் நைஃபோ இல்லை பட்டர் நைஃபோ வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்கள் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப்பாக இருந்தால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சில சங்க்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஈவன் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். இந்த மாதிரி 2 சைட்லேயும் பர்ஃபெக்டாக ஒரு 1 லேயர் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் டேம்பிங் பண்ணாதீங்க. நிறைய பட்டர் அப்ளை பண்ணோன்னா அந்த ப்ரெட்டை ரொம்ப சாகி ஆக்கிடும். கொஞ்சம் கிரன்ச்னஸ் வராது உங்களுக்கு டெக்ஸ்சர். ஃபைனலாக இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா நீங்கள் இந்த எட்ஜஸ்லையும் பட்டர் அப்ளை பண்ணணும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எட்ஜஸில் பட்டர் பார்க்க முடியாது. பட் இந்த எட்ஜஸ்லையும் பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும். அந்த கார்லிக் பட்டர் எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகி ஒரு மவுத்ஃபுல் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்லிக் பிரெட்டை நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போவே இந்த ஃப்ளேவரும் அரோமாவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களை டெம்ப்ட் பண்ணி என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெல் ரைட், கமிங் பேக் டு த ரெசிபி. இந்த பிரெட்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவா மேலே மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ப்ளோ டார்ச்சை இதை மாதிரி மேலே அழகாக லேயர் பை லேயராக ஃப்ளாஷ் பண்ணிட்டுவாங்க. ஒரு ஈவனாக ஒரு 1 லைனாக போயிட்டு மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃப்ளாஷ் பண்ணி உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஸ்மோக்கு ப்ளஸ் அந்த கார்லிக் எல்லாமே நல்லா குக் ஆகி ஒரு அரோமா க்ரியேட் ஆகும். மேலே இருக்க லேயர் அப்படியே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஆகும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கீழேயும் ஒரு பேஸ் லேயர் உங்களுக்கு அந்த தவாவோட ஹீட்லேயே நல்ல க்ரன்ச்னஸ் வந்துடும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 2.5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஈஸியாக பர்ன் ஆகிடும். அப்புறம் அந்த லேயர் கிறிஸ்பி ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. வேறஸ் நம்ம கார்லிக் பிரெட் வித் சீஸும் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த ப்ளோ டார்ச் எங்கே வாங்குறதுன்னு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் லேட்டராக ஆட் பண்ணுறேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இந்த சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சிமிலர் வே அதே போல் பேனில் கீழே மீடியம் டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கீழே டோஸ்ட் ஆகட்டும். அதே போல் நீங்கள் ப்ளோ டார்ச் வச்சு மேலேயும் ஃபர்தராக இதை மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்ஸ் இந்த நார்மல் கார்லிக் பிரெட் ரெடியான பிறகு கிரேட்டட் சீஸ், அதாவது கிரேட்டட் ஏதாவது செமி ஹார்ட் சீஸ், ஈவன் ப்ராசஸ்டு சீஸாக இருக்கலாம். நான் செடர் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சீஸ் வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் செமி ஹார்ட் சீஸ், ரொம்ப சாஃப்ட் சீஸ் வேண்டாம். ஸோ அவ்வளோதான், இனஃப் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப சீஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
அகெயின் அந்த ப்ளோ டார்ச்சை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம கார்லிக் பிரெட் பண்ண மாதிரி ரேண்டமாக பண்ணக்கூடாது. மேலே இருக்க லேயரை ஸ்லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு ஈவன் நீங்கள் சீஸ் ஆட் பண்ண பிறகு மைக்ரோவேவில் கூட நீங்கள் ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சு சீஸை மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராட்டினேட் பண்ணிங்கன்னா சீஸும் நல்லா மெல்ட் ஆகி எல்லா பார்ட்டும் பர்ஃபெக்டாக ஈவனாக கிராட்டினேட் ஆகிருக்கும். பாருங்கள் எப்படி ஒரு ஸ்மோக்கியாக கோல்டன் ஃப்ளேவராக நல்லா சீஸியாக வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் ஷார்ட் நான் பண்ணும்போது எனக்கு ஷெஃப் சிஎஸ்என் புராக் தான் ஞாபகம் வந்தார். இந்த மாதிரி சீஸை சீஸ்ன்னு இழுக்கிறது. ஸோ அவ்வளோதான், இந்த சீஸி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய சீஸ் லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பபாய்.